அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான முக்கியமான 100 வினாக்கள் போன வாரம் டெஸ்ட் பேட்சில் கொடுக்கப்பட்ட டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீயாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வாரத்திற்கான டெஸ்ட் ஷெட்யூல் என்ன என்பதையும் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அறுவடை திருநாளை லோரி என்று கொண்டாடப்படும் மாநிலம் எது? பஞ்சாப். ஆப்ஷன் டி. வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பாராட்டும் நூல் எது? பட்டினப்பாலை. ஆப்ஷன் பி. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என பொருள் தரும் நூல் எது? ஆசாரக்கோவை. ஆப்ஷன் பி. இவற்றில் பொருத்தம் இல்லாததை குறிப்பிடுக. குச்சித்தேன். ஆப்ஷன் டி. மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை? 4 தலைமுறைகள். ஆப்ஷன் பி. மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? 8 எழுத்துக்கள். ஆப்ஷன் சி. கூரை என்ற சொல்லின் பொருள் டேஷ். புடவை. ஆப்ஷன் சி. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? கயத்தூர். ஆப்ஷன் சி. மாமல்லன் நரசிம்மவர்மன் எந்த காலத்தை சேர்ந்தவன்? 7ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் சி. சரியான தொடரை கண்டறிக. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். ஆப்ஷன் சி. சரியான தொடர். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? முடியரசன். ஆப்ஷன் சி. நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? சக்திவேல். ஆப்ஷன் பி. அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை குதிரைகள். ஆப்ஷன் சி. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை? ஔவையார். ஆப்ஷன் சி. வினா எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? 5 எழுத்துக்கள். ஆப்ஷன் ஏ. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது? பூம்புகார். ஆப்ஷன் ஏ. பொன்னொடு வந்து கரியொடு பெயரும் என குறிப்பிடும் நூல் எது? அகநானூறு. ஆப்ஷன் பி. மீனவர்களின் அடிப்படை பாடமாக விளங்குவது? மின்னல் கோடு. ஆப்ஷன் சி. பொருத்துக. மரம் என்பதன் பொருள் வீரம். களம் என்பதன் பொருள் கப்பல். நல்கும் என்பதன் பொருள் தரும். சமர் என்பதன் பொருள் போர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. ஆப்ஷன் சி. கலப்படம் என பொருள் தரும் ஆங்கில சொல் டேஷ். அடல்ட்ரேஷன். ஆப்ஷன் சி. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். ஆப்ஷன் சி. கவிஞர் தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். ஆப்ஷன் சி. காந்தியடிகள் தலைமை வகித்த இலக்கிய மாநாடு 1937 எங்கு நடைபெற்றது? சென்னை. ஆப்ஷன் பி. வீரமங்கை வேலு நாச்சியார் யாரை மணந்து கொண்டார்? முத்து வடுகநாதர். ஆப்ஷன் பி. வேலு நாச்சியாரின் கணவர் கொல்லப்பட்ட ஊர் எது? காளையார்கோவில். ஆப்ஷன் டி.
இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஆப்ஷன் பி. செயலை குறிக்கும் சொல் டேஷ் எனப்படும். வினைச்சொல் எனப்படும். ஆப்ஷன் பி. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. ஓடினான் என்பது பொருந்தாத சொல். ஆப்ஷன் டி. சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தவர் யார்? வ.உ. சிதம்பரனார். ஆப்ஷன் பி. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் டேஷ் என தாராபாரதி குறிப்பிடுகிறார். காவிரி கரை. ஆப்ஷன் டி. அமுத சுரபி என்னும் பாத்திரம் டேஷ் நாளில் தோன்றும். வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில். ஆப்ஷன் பி. கால் முளைத்த கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? எஸ். ராமகிருஷ்ணன். ஆப்ஷன் டி. சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என மன்னரிடம் முறையிட்டவர் யார்? மணிமேகலை. ஆப்ஷன் பி. அமுத சுரபி என்னும் பாத்திரம் யாருடைய கையில் இருந்தது? ஆபுத்திரன். ஆப்ஷன் சி. விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யார்? தாயுமானவர். ஆப்ஷன் டி. மேலான பொருளே என பொருள் தரும் சொல் எது? பராபரமை. ஆப்ஷன் பி. தம் பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம் உயிர். ஆப்ஷன் சி. இல்லாதவருக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும். ஈகையாகும். ஆப்ஷன் பி. உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். குற்றம் இல்லாமல் இருப்பது. ஆப்ஷன் பி. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஆப்ஷன் சி. கவிஞர் தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? 36 ஆண்டுகள். ஆப்ஷன் சி. வயிறு என பொருள் தரும் சொல் எது? கும்பி. ஆப்ஷன் டி. இனிமை பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? இன்னுயிர். ஆப்ஷன் டி. தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என கூறும் நூல் எது? புறநானூறு. ஆப்ஷன் பி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என கூறியவர் யார்? வள்ளலார். ஆப்ஷன் பி. கைலாஸ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எது? குழந்தைகளை பாதுகாப்போம். ஆப்ஷன் டி. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் யார்? அன்னை தெரசா. ஆப்ஷன் சி. லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை எழுதியவர் யார்? எட்வின் அர்னால்ட். ஆப்ஷன் பி. ஆசிய ஜோதி என்னும் நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? புத்தர். ஆப்ஷன் பி. கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? தேசிக விநாயகனார். ஆப்ஷன் சி. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் யார்? சார்லஸ் மேசன். ஆப்ஷன் பி. நாகரிகம் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது? லத்தீன் மொழியிலிருந்து. ஆப்ஷன் பி. இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது?
1861 ஆப்ஷன் பி. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா நாகரிக காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஹரியானா மாநிலத்தில். ஆப்ஷன் சி. நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் டேஷ் இடத்தில் அணிகலன் வாங்கியதாக காவியத்தில் கூறப்பட்டுள்ளது? மெலுக்கா என்னும் இடத்தில். ஆப்ஷன் பி. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது? செம்பு. ஆப்ஷன் பி. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய டேஷ் நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர்? சிவப்பு நிறம். ஆப்ஷன் ஏ. முதல் வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால். ஆப்ஷன் சி. கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? லோத்தல். ஆப்ஷன் பி. சங்ககால துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் எந்த நாட்டில் உள்ளன? ஆப்கானிஸ்தான். ஆப்ஷன் பி. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? மெசபடோமியா நாகரிகம். ஆப்ஷன் சி. துறைமுக நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது? பூம்புகார். ஆப்ஷன் டி. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை டேஷில் இருந்துள்ளது? மதுரையில். ஆப்ஷன் ஏ. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது? காஞ்சிபுரம். ஆப்ஷன் டி. ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது டேஷ்? செங்கல்பட்டு. ஆப்ஷன் ஏ. கீழடி அகழாய்வுடன் தொடர்புடைய நகரம் எது? மதுரை. ஆப்ஷன் பி. தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? மதுரை. ஆப்ஷன் சி. வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகார் துறைமுகம் தற்போது டேஷ் அருகே உள்ளது? மயிலாடுதுறை அருகே. ஆப்ஷன் டி. பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தில் எங்கு வாழ்ந்தார்? காஞ்சிபுரம். ஆப்ஷன் டி. மாநாய்கன் என்ற சொல்லின் பொருள் டேஷ்? பெருங்கடல் வணிகன். ஆப்ஷன் பி. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்? காளிதாசர். ஆப்ஷன் சி. 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சிபுரமும் ஒன்று என குறிப்பிட்டவர் யார்? யுவான் சுவாங். ஆப்ஷன் பி. உலக வாழிட நாள் ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் அன்று கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் முதல் திங்கள் அன்று. ஆப்ஷன் சி. உலகின் மிக நீளமான நைல் நதி எத்தனை கிலோமீட்டர் நீளமுடையது? 6650 கிலோமீட்டர். ஆப்ஷன் சி. விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் டேஷ் விட்டம் வரை வளரக்கூடியவை? 3 மீட்டர் விட்டம் வரை. ஆப்ஷன் பி. உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்யும் காடுகள் எது? அமேசான் மலைக்காடுகள். ஆப்ஷன் பி. ஆகாய தாமரையின் வாழிடம் நீர்? ஆப்ஷன் ஏ. இலைத்துளையின் முக்கிய வேலை டேஷ்? ஒளிச்சேர்க்கை. ஆப்ஷன் சி. புவிப்பரப்பு டேஷ் சதவீதம் நீரால் மூடப்பட்டுள்ளது? 70%. ஆப்ஷன் ஏ. ஆணிவேர் தொகுப்பு டேஷ் தாவரங்களில் காணப்படுகிறது? இருவித்திலை தாவரங்களில். ஆப்ஷன் பி. இந்தியாவின் மிக நீளமான நதி எது?
கங்கை நதி ஆப்ஷன் ஏ. டேஷ் எப்பொழுதும் நீர் அருந்துவதே இல்லை. கங்காரு எலி ஆப்ஷன் சி. பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுவது டேஷ். ஒட்டகம் ஆப்ஷன் சி. பல்லிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? நுரையீரல் மூலம் ஆப்ஷன் சி. பாரமீசியம் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு உதவுவது கசை இலை ஆப்ஷன் பி. குருவி இலை என்பதுதான் சரியானது. ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? பாரமீசியம் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு உதவுவது குறு இலை. சரியா? கசை இலை என்பது தவறு. தவறா சொல்லிட்டேன். அமீபா டேஷ் உதவியுடன் இடம்பெயர்ச்சி செய்கிறது. போலிக்கால்கள் ஆப்ஷன் ஏ. நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழத்தை விட எத்தனை மடங்கு அதிகம் வைட்டமின் சி காணப்படுகிறது? 20 மடங்கு ஆப்ஷன் சி. உலக அளவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி செய்யும் நாடு எது? இந்தியா ஆப்ஷன் சி. அதிக எண்ணிக்கையில் உடல் பருமன் உடையவர்கள் கொண்ட நாடு எது? சீனா ஆப்ஷன் பி. நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு தேவைப்படுவது புரதம் ஆப்ஷன் சி. ஸ்கர்வி டேஷ் குறைபாட்டினால் உண்டாகிறது. வைட்டமின் சி குறைபாட்டினால் ஆப்ஷன் சி. பாக்டீரியா ஒரு சிறிய டேஷ் நுண்ணுயிரி. புரோகேரியோட்டிக் நுண்ணுயிரி ஆப்ஷன் ஏ. கால்சியம் டேஷ் வகை ஊட்டச்சத்துக்கான எடுத்துக்காட்டாகும். தாது உப்புகளுக்கான எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி. வைட்டமின் டி குறைபாடு டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது. ரிக்கெட்ஸ் நோயை ஏற்படுத்துகிறது ஆப்ஷன் டி. அயோடின் சத்து குறைபாடு பெரியவர்களில் டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது. காய்டர் நோயை ஏற்படுத்துகிறது ஆப்ஷன் ஏ. டேஷ் குறைபாட்டினால் பெரிபெரி நோய் ஏற்படுகிறது. வைட்டமின் பி குறைபாட்டினால் ஆப்ஷன் பி. நத்தை டேஷ் உறக்கத்தை மேற்கொள்கிறது. கோடைகால உறக்கத்தை ஆப்ஷன் பி. வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது? மூங்கில் ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் திறந்த விதை தாவரம் எது? சைகஸ் ஆப்ஷன் பி. உலகில் எத்தனை சதவீதம் நிலவாழிடங்கள் உள்ளன? 28% ஆப்ஷன் சி. இந்த 100 வினாக்கள்ல எத்தனை வினாக்களுக்கு சரியான ஆன்சர் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வாரத்திலிருந்து மேக்ஸிலிருந்துமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து உங்களுக்கு வீடியோக்களும் கண்டிப்பாக கொடுக்கப்படும். சிலபஸ் முழுவதுமாக முடிக்கக்கூடிய அளவில் ஷெட்யூல் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் கொடுக்கப்படும். சரிங்களா? ஸோ பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.